இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 9வது அதிகாரம் 18 - 26. இந்த பகுதியில் 2 புதுமைகள் நிகழ்கின்றன. ஒன்று, இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்ட உடனே குணம் பெறுகிறார். இன்னொன்று, தொழுகை கூட தலைவர் ஒருவருடைய மகள், இறந்த மகள் உயிர் பெறுகிறாள். இந்த 2 நிகழ்விலும் வருகின்ற தொழுகை கூட தலைவனுடைய நம்பிக்கையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதுபோல இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணினுடைய நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொழுகை கூட தலைவன் ஆண்டவர் இயேசுவிடம் வந்து, என் மகள் இப்பொழுதுதான் இறந்தாள், ஆயினும் நீர் வந்து அவள் மீது உம் கையை வையும், அவள் உடனே உயிர் பெறுவாள் என்றார். அப்படின்னா எந்த அளவுக்கு அவனுக்குள்ள நம்பிக்கை இருந்திருக்கணும்? செத்து போனா அங்க அழுது அரற்றி கொண்டு இருக்கிற தகப்பன், தாய், உடன்பிறப்புகள், உறவுகளை போல அல்லாமல் இயேசுவிடம் வருகிறானே, அதை விட்டு விட்டு வந்திருக்கிறானே. நம்மள யார் அப்படி செய்ய முடியும்? முழு நம்பிக்கை இருந்தால்தான் அப்படி செய்ய முடியும். லிவிங் ஃபெய்த் என்று சொல்லுகிறோமே, அப்படி உயிருள்ள நம்பிக்கை இருந்தால்தான் அப்படி செய்ய முடியும். அந்த நம்பிக்கையின் விளைவு பாருங்கள். இயேசு அந்த இடத்துக்கு சென்று, விலகி போங்கள், சிறுமி இறக்கவில்லை, உறங்குகிறாள் என்றார். அவர்கள் நகைத்தார்கள். ஆனால் இயேசு சிறுமியின் கையை பிடித்தார், அவளும் உயிர் பெற்று எழுந்தாள். இந்த பெண்ணும் கூட, இரத்தப்போக்கினால் வருந்துகின்ற பெண்ணும் கூட, 12 ஆண்டுகளாய் இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் அவருக்கு பின்னால் வந்து அவரது மேல் உடையின் ஓரத்தை தொட்டார். நான் அவருடைய ஆடையை தொட்டாலே போதும், நலம் பெறுவேன் என்று சொல்லிக் கொண்டார். ஆகையினால் தொட்ட உடனே குணம் பெற்றார். நமக்கெல்லாம் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கோயிலாவது குளமாவதுன்னு சொல்லி போடுறோம். இத்தனை தடவை வேளாங்கண்ணி போனேன், இத்தனை தடவை ஞாயிற்றுக்கிழமை தவறாம போனேன், என்னத்தை கண்டேன், ஒன்றும் எனக்கு கடவுள் செய்யலை என்று கடந்து போன காலத்திலே கடவுள் செய்த 1000 காரியங்களை எல்லாம் அப்படி அனாவசியமா தூக்கி போட்டுடுறோம். நாம் எங்கே? இந்த தொழுகை கூட தலைவன் அல்லது இரத்தப்போக்கிலே வருந்திய பெண் எங்கே? ஏணி வச்சாலும் எட்டுமா? ஆனா நம்ம எவ்வளவு பீத்திக்கிறோம். நம்ம ஜெபமாலை சொல்றோம், கோயிலுக்கு போறோம், தவறாம ஞாயிற்றுக்கிழமையில இருக்கிறோம், ஆராதனையில இருக்கிறோம், சிலுவப்பாதை போறோம், யாத்திரைகள் போறோம், அப்படின்னு எவ்வளவு பீத்திக்கிறோம். அப்படின்னு நமக்குள்ளே பீத்திக்கிறோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை ஆயினும் கூட செய்த மிகச் சிறிய காரியங்களை பெரிதாக எண்ணி நாங்கள் மிகப்பெரிய காரியங்கள் செய்தவர்களைப் போல எங்களை பக்திமான்களாக, ஒழுக்க சீலர்களாக, நம்பிக்கையாளர்களாக கருதி கொள்கிறோம். அப்படியே நாங்கள் நடக்கிறோம். மக்கள் மத்தியிலே நீதிமான்களைப் போல நடக்கிறோம். ஆனால் இந்த தொழுகை கூட தலைவன், 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண், இவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையோடு எங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாங்கள் 0 மார்க்கு தான் வாங்குகிறோம். ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிருந்து எங்களுடைய தாழ்நிலையை நாங்கள் உணர்ந்து அதிலிருந்து முன்னேற வேண்டும் என்பதற்கு முழு அர்ப்பணமாக எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கைகளிலே காணிக்கையாக்க எங்களுக்கு கற்றுத்தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.